இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரிடம் தலைவர்கள் வலியுறுத்தல். வாழ்நாள் போராளி நல்லகண்ணுவின் உடல் மருத்துவக் கல்விக்கு தானம். முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டு மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைப்பு. நீதித்துறைக்கு களங்கம் கற்பிக்கும் பாடத்தின் பின்னால் இருப்பவர் யார் என தெரிய வேண்டும். மத்திய அரசின் மன்னிப்பை ஏற்க முடியாது என உச்ச நீதிமன்றம் மறுப்பு. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் பற்றி அமெரிக்கா கவலை. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையரிடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சந்து, திரு விவேக் ஜோஷி உள்பட 7 அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் நேற்று புதுச்சேரியில் ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்து சென்னையில் இன்று திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 12 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் அந்த குழுவினர் ஆலோசனை செய்தனர். தேர்தலை பாதுகாப்பாக நடத்துவது, எத்தனை கட்டங்களாக நடத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அரசியல் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டில் முன்பு நடைபெற்றது போல ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துமாறு வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். மேலும் எஸ்ஐஆர் பணிகளில் விடுபட்ட தகுதியான வாக்காளர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதாக தலைவர்கள் கூறினர். ஃபார்ம் 17C கொடுக்கப்பட்டதுதான் வாக்கு எண்ணுவதற்கு முன்பாகவும் அது அப்லோட் பண்ணிவிட்டால் அந்த சிக்கல்லாம் வராது என்று சொல்லியிருக்கிறோம். அது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் பேசி சொல்கிறோம், கருத்து கேட்டு சொல்கிறோம் என்று சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதுவும் முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற 2 கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வற்புறுத்தி முதல் கட்டத்தில் தேர்தல் நடத்தணும், ஒரே நாளில் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மக்கள் அதிகமாக புலங்குகின்ற இடமும், அதேபோல் எதிர்கட்சி என்றால் அதே இடத்தை கொடுக்காமல் வேறு இடத்தை கொடுப்பது, இது போன்ற வகையில் எந்த வகையிலும் இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் நாங்கள் முன்வைத்தோம். ஏப்ரல் மாதங்களில் தேர்தல் நடத்தப்பட்டால் தென் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள சித்திரை திருவிழா உள்ளிட்டவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையர்களை கேட்டுக்கொண்டதாக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாலையில் தலைமைச் செயலாளர், டிஜிபி, சென்னை காவல் ஆணையர், உள்துறை செயலாளர், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை செய்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாகன சோதனைகள், பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாளை வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சுங்கத்துறை, வங்கி அதிகாரிகள், துணை ராணுவம், ரயில்வே, விமான போக்குவரத்து துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர். NCERTயின் சர்ச்சைக்குரிய 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துக்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதனை எழுத காரணமானவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரையில் வழக்கை முடிக்கப் போவதில்லை என காட்டமாக தெரிவித்துள்ளார். CBSE பள்ளிகளுக்கான பாடத்திட்டங்களை வடிவமைக்கும் NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நமது சமூகத்தில் நீதித்துறையின் பங்கு என்ற தலைப்பில் புதிய பாடத்தை சேர்த்துள்ளது. அதில் நீதித்துறையில் பல்வேறு மட்டங்களில் ஊழல் நிலவுவதை மக்கள் பார்த்து வருகின்றனர் என்றும், நீதியை பெறுவதில் மோசமான நிலையை ஊழல் ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது திட்டமிட்ட செயலாக தோன்றுவதாகவும், அவ்வாறு திட்டமிட்டவர்கள் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் விடப்போவதில்லை என்றும் கூறினார். இதனால் சர்ச்சைக்குரிய அந்த பாடப்பிரிவை இணையத்திலிருந்து NCERT நீக்கியுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், திரு ஜாய்மால்யா பக்ஷி, திரு விபுல் பஞ்சோலி ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா நீதிமன்றத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை மத்திய அரசு கொண்டிருக்கவில்லை என்றும், இது தற்செயலாக நிகழ்ந்த தவறு என்றும் கூறி மன்னிப்பு கோரினார். அந்த புத்தகத்தில் அந்த அத்தியாயம் இடம்பெற காரணமாக இருந்த 2 அதிகாரிகளும் கல்வி அமைச்சகத்தில் மட்டுமின்றி வேறு அமைச்சகத்திலும் கூட பணியில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். அச்சடிக்கப்பட்ட 2.25 லட்சம் பிரதிகளில் விற்கப்பட்ட 38 பிரதிகளை திரும்ப பெறும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, அந்த பாடப்புத்தகம் தற்போது கூட சந்தைகளில் கிடைப்பதாகவும் அதனை ஒருவர் வாங்கி தமக்கு அனுப்பியிருப்பதாகவும் தெரிவித்தார்.
மேலும் NCERT வெளியிட்டுள்ள மன்னிப்பு கடிதத்தில் ஒரு இடத்தில் கூட மன்னிப்பு கோரும் வார்த்தை இடம்பெறவில்லை என்றும் பாடத்தை நியாயப்படுத்திதான் NCERT இயக்குனர் பேசியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் ஆழமான விசாரணையை நடத்த விரும்புவதாகவும் நீதித்துறையின் தலைவர் என்ற முறையில் இதற்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க வைப்பது தமது கடமை என்றும் தலைமை நீதிபதி கூறினார். இதற்கு காரணமானவர்களின் தலைகள் உருள வேண்டும் என்றும் இதற்கு பின்னால் உள்ளவர்கள் யார் என்பது தெரிய வேண்டும் என்றும் கூறிய அவர் அதுவரையில் இந்த வழக்கை முடிக்கப் போவதில்லை என்றும் காட்டமாக தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய புத்தகங்கள் திரும்ப பெறப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் கூறினாலும் சந்தையிலும் சமூக ஊடகங்களிலும் அவை வேகமாக பரப்பப்படுவதாகவும் அவர்களது துப்பாக்கிச் சூட்டில் நீதித்துறையின் ரத்தம் சிந்துவதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். நீதித்துறையின் கண்ணியத்தை இழிவுபடுத்துவதற்கும் குறை மதிப்புக்கு உட்படுத்தப்படுவதற்குமான திட்டமிட்ட நடவடிக்கை இது என்றும் இதை சரி செய்யாவிட்டால் நீதித்துறை மீதான பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் நம்பிக்கை சிதையக்கூடும் என்றும் தலைமை நீதிபதி கூறினார். NCERT வெளியிட்டுள்ள இந்த புத்தகத்தை அச்சிடவும் விற்பனை செய்யவும் முழுமையாக தடை விதித்த நீதிபதிகள் புத்தகத்தின் அனைத்து பிரதிகளையும் அரசு உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு அவர்களின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்திய பிறகு மருத்துவ மாணவர்கள் கல்விக்காக தானமாக வழங்கப்பட்டது. 101 வயதான மூத்த தலைவரான அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அண்மை காலமாக அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று பிற்பகல் உயிரிழந்தார். தியாகராயர் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நல்லக்கண்ணுவின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். 2வது நாளாக இன்றும் தலைவர்கள், திரை பிரபலங்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் சாறை சாறையாக வந்து அவரது உடலுக்கு வீர வணக்கம் என்ற முழக்கத்துடன் அஞ்சலி செலுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா மற்றும் செயலாளர்கள், தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர் டாக்டர் கே நாராயணா, கேரள மாநில செயலாளர் திரு பிலாய் விஸ்வம், கர்நாடக மாநில செயலாளர் திரு சாத்தி சுந்தரேஷ், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற தேசிய மையத்தின் திரு ஹரிஷ் பாலா, மாணவர் பெருமன்ற தேசிய பொதுச் செயலாளர் திரு தினேஷ் ஸ்ரீரங்கராஜ் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினர். தமிழக அரசியல் தலைவர்கள் திரு பே சண்முகம், திரு கி வீரமணி, திரு வைகோ, திரு தொல் திருமாவளவன், திரு செல்வ பெருந்தகை, திரு KV தங்கபாலு, திருமதி பிரேமலதா, புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, நடிகர்கள் ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன், சூர்யா, இயக்குனர் பார்த்திபன் உள்ளிட்டோரும் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நான் ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவர்களிடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் தானாக வருவதற்கு நல்லக்கண் அவர்களை ஒரு எடுத்துக்காட்டு. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு எளிமையான அரசியல்வாதியை நாம் அவரைத்தான் பார்த்திருக்கிறோம், நல்லக்கண்ணு அவர்களை பார்த்திருக்கிறோம். அவரை இழந்திருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அமைச்சர்களுடன் சென்று அரசு மரியாதை செலுத்தினார். அப்போது வீர வணக்கம் என அவர் முழக்கமிட்டார். அதைத் தொடர்ந்து மறைந்த நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அரசு மரியாதை வழங்கப்பட்டதை தொடர்ந்து நல்லக்கண்ணுவின் உடல் பாலன் இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. டாக்டர் செவாலிய சிவாஜி கணேசன் சாலை, விஜயராகவா சாலை, அண்ணா சாலை, பல்லவன் இல்லம் வழியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் அங்கு மாணவர்களின் கல்விக்காக தானமாக ஒப்படைக்கப்பட உள்ளது. வாழ்நாள் போராளியாக திகழ்ந்த நல்லக்கண்ணு என்ற பேரொளி அறம் சார்ந்த தன்னலமற்ற தனது வாழ்வையே அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாடமாக கற்றுத்தந்து பிரியா விடை பெற்றுள்ளது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே நடைபெறும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் தொடங்கியுள்ளது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் தொடர்பாக ஈரான் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுந்த நிலையில் அந்நாடு அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள வற்புறுத்தி அமெரிக்கா நெருக்கடி கொடுத்து வருகிறது. இதற்காக வளைகுடா பகுதியில் அமெரிக்க போர் கப்பல்கள் மற்றும் துருப்புகள் தொடர்ந்து குவிக்கப்படுவதால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் உருவாகியுள்ளது.
அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தை எந்த பலனும் அளிக்காத நிலையில் ஜெனீவாவில் கடந்த வாரம் நடந்த 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக அணுசக்தி பயன்பாடு மட்டுமின்றி பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பேசுவதற்காக ஜெனீவாவில் இன்று 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாஸ்டாவில் நடைபெற்ற கரீபிய நாடுகளின் தலைவர்கள் சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை விட பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணவே அதிபர் டிரம்ப் விரும்புவதாக கூறினார். கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளை ஈரான் குவித்து வைத்திருப்பது குறித்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவுக்கு சென்ற ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஓமன் வெளியுறவு அமைச்சர் சையத் பத்தர் அல்புசாதியை ஓமன் தூதரகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது பேச்சுவார்த்தையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக கருதப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தொடங்கிய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ட்ரம்புக்கு மிக நெருக்கமான ஸ்டீவ் விட்காஃப், ஜாரட் குஷ்னர் ஆகியோரும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழுவினரும் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது ஈரான் அணுசக்தி பயன்பாடு குறித்து தங்கள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த விரிவான அறிக்கையை அமெரிக்க குழுவிடம் ஈரான் பிரதிநிதிகள் வழங்கியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் பேனர்களை அடித்து நொறுக்கிய இடதுசாரி அமைப்பினர் காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. கேரளாவில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு அலட்சியமாக சிகிச்சை அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கண்ணூர் ரயில் நிலையம் சென்ற அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜுக்கு காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நேற்று நடத்தப்பட்டது. அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் சிக்கிய அமைச்சரின் கழுத்து மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டன. இதையடுத்து கண்ணூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் திருமதி வீணா ஜார்ஜ் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் அவரை சந்தித்து நலம் விசாரித்த கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், குண்டர்கள் நடத்திய இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்றார். இந்நிலையில் அமைச்சர் தாக்கப்பட்டதை கண்டித்து பத்தனம்திட்டாவில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற இடதுசாரி ஜனநாயக முன்னணியினர் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை அடித்து உடைத்தனர். திருவனந்தபுரத்தில் அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் மீதான தாக்குதலை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணூர் மாவட்டத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் காங்கிரசாருக்கும் மாணவர் சங்கத்தினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் மீதான தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக மார்க்சிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இது ஒரு அரசியல் நாடகம் என்றும் அவர் மீது எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என்பதை வீடியோ காட்சிகள் தெளிவாக காட்டுவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் காலியாக உள்ள 37 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தமிழ்நாட்டில் திரு தம்பிதுரை, திரு ஜி.கே. வாசன், திரு என்.ஆர். இளங்கோ, திருமதி கனிமொழி சோமு, திருச்சி திரு சிவா, திரு பி. செல்வராசு ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளாகும். தற்போதுள்ள எம்எல்ஏக்களின் அடிப்படையில் திமுக 4 எம்பிக்களையும் அதிமுக 2 எம்பிக்களையும் தேர்வு செய்ய முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட விரும்புகிறவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசனிடம் மனுவை பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். அதன்படி இன்று காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டி இருந்தால் வாக்குப்பதிவு வரும் 16ஆம் தேதி நடைபெறும். இனி வருவது செய்தி துளிகள். தேர்தலின் போது கட்டுப்பாடு இல்லாமல் அரசியல் கட்சிகள் பணத்தை செலவழிப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டதோடு வழக்கை 6 வார காலத்திற்கு ஒத்திவைத்தது. திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 13.30 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட சாலை மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக சுமார் 2100 கோடி ரூபாய் செலவில் 4 வழித்தட சாலையுடன் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. பின்னர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டத்தின் தொன்மை, வரலாறு மற்றும் பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு அருங்காட்சியக கட்டடத்தையும் காணொலி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார்.
அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்களை முறைப்படுத்த வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த வழக்கில் 3 வாரங்களில் பதிலளிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் தலைமை நீதிபதி திரு ஸ்ரீவஸ்தவா, திரு அருள்முருகன் அமர்வு முன் நடந்த விசாரணையில் கரூரில் நடந்த வேதனைக்குரிய சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ள வழிகாட்டு விதிகளில் என்ன தவறு உள்ளது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வருமான வரி விலக்கு பெறுவதற்காக காளான்கள் போல தொடங்கப்படும் பல கட்சிகள் தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என்று அதிருப்தி தெரிவித்தனர். கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் கூடுதலாக ஊதியம் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு கலைக்கல்லூரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 15,000 இருந்த கௌரவ விரிவுரையாளர்களுடைய ஊதியத்தை 2022 கழக அரசு 5,000, 24 தளபதி அரசு 5,000, 26 மீண்டும் தளபதி அரசு 5,000 என்று 15,000 30,000 வழங்கிய திராவிட மாடல் முதல்வர் தளபதியை தமிழகத்தில் எல்லோரும் பாராட்டுகிறார்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடைபெற்ற தேர்வு முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதன் மூலம் 2,700 உதவி பேராசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். சென்னை வேளச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பொருட்களை வாங்க முண்டியடித்த பெண்களை அதிமுகவினர் தாக்கிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக அமைப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு தனபால், வேளச்சேரி முன்னாள் எம்எல்ஏ திரு அசோக் ஆகியோர் முன்னிலையில் நடந்த இந்த சம்பவம் அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட நடுவர் நீதிமன்றத்தில் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் 2வது நாளாக இன்றும் ஆஜராகவில்லை. நேற்று நடந்த விசாரணையின் போது அவர் ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திருப்புவனம் காவல்நிலைய ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் விடுதலை போராளியுமான நல்லக்கண்ணு மறைவுக்கு திருப்பூர் மாவட்ட பல்லடத்தில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். எம்ஜிஆர் சாலையில் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. காங்கேயத்தில் நல்லக்கண்ணு மறைவுக்கு அனைத்து கட்சி சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கச்சத்தீவு திருவிழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் முழுவதும் ஹெலிகாப்டர் ரோந்து பணி நடைபெற்றது. திராவிட கட்சியோடு தான் கூட்டணி என்றும் வரும் 28ஆம் தேதிக்குள் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தின் நடுவே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆலோசனைக்கு பிறகு எந்த வாகனத்தில் ஏறி பயணிக்க இருக்கிறோம் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறினார். திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்குமா இருக்காது ஐயா? இருக்கும் 28ஆம் தேதி எவ்வளோ தெரியும் என்ன வாகனத்தில் போகிறோம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறித்த சென்செக்ஸ் 27 புள்ளிகள் சரிந்து 82,249 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறித்த நிப்டி 14 புள்ளிகள் உயர்ந்து 25,497 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,19,360 ரூபாயாகவும் 1 கிராம் 14,920 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 295 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணுவின் உடல் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செலுத்திய பிறகு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே நடைபெறும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.